குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நேற்று மேட்ச்சு டிசி மேட்ச் நல்லா போச்சு. ஃபஸ்ட்டு டை மேட்ச் சூப்பர் ஓவரில் டிசி ஜெயிச்சாங்க. நம்ம சொன்ன மாதிரி டிசி தான் ஜெயிச்சாங்க. சூப்பர் ஓவர்னு சொல்லல, ஜென்ரலாக டிசி ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், ஜெயிச்சாங்க. குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு மேட்ச்சுக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலான்னு பண்ணிக்கோங்க, ரிமைண்டருக்கு. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலான்னு பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு போகலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து மும்பை விசஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் தான் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச். ஸோ இது வந்து மும்பையில் நடக்குது, வாங்கடே ஸ்டேடியமில் நடக்கிற ஒரு மேட்ச். சரிங்க. ஸோ மொத்தமாக இது வந்து 33வது மேட்ச் நடக்குது. இங்கே நடக்கிறது வந்து மொத்தம் 33வது. இப்போ இந்த வாங்கடே ஸ்டேடியம் வந்து ஜென்ரலாக ரஃபாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டிங் பேரடைஸ் மாதிரி தான் இருந்திருக்கு இங்கே இருக்கிறதுல. அதில் நமக்கு தேவையில்ல, நம்ம நேராக வந்து இதுக்கு போயிடலாம். நம்ம எப்பயும் போல அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் படி ஃபஸ்ட்டு காமனாக மும்பையிலையும் எஸ்ஆர்ஹெச்லேயும் எத்தனை பிளேயர் வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு மேட்சை பார்த்தோம்னா ரைன் ட்ரிங்கிள்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. ஸோ இந்த 6 பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமிங்ஸ், டிராவஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், பவுலர்ஸில் மலிங்கா, இஷான் மலிங்கா, இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 6 பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பேட் கமிங்ஸ், டிராவஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் இஷான் மலிங்கா, இவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே 6 பிளேயர், இங்கே 6 பிளேயர் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸில் ஒரு 2 பிளேயர் வேணும், ஒரு பிளேயர் வேணும். மும்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனில் யாரை வச்சுக்கலாம் அப்படின்னா மிச்சல் சாட்னர் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இதே வந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் போட்டால் ஜீசன் அன்சாரியை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் டீம். ஸோ இந்த டீமில் இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படிங்கிறதுனா மும்பைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ஃபுல்லாக காமனாக பிளேயர் சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குது மும்பையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்கிள்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நயம் தேர், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா, இவங்க 6 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் டீமில் பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, ஈஷம் மலிங்கா. ஸோ இவங்க 3 பேருக்கும் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் போர்ஷன் எப்படி யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் சாட்னர், தீபக் சாகர், இவங்க 2 பேர்த்துக்கும் செகண்ட் ஹாஃப் மும்பையில் நல்லா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோன்னா இஷான் கிஷன், அங்கித் வர்மா, ஈஷம் மலிங்கா, இவங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து மும்பையில் நல்லா இருக்கு தேர்டு ஹாஃபில். இதே வந்து எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, ஜீசான் அன்சாரி, இவங்களுக்குலாம் அந்த தேர்டு ஹாஃப் நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஹாஃப்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டைம் வந்து 7:30 8:42 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ 8:40 10:42 வரைக்கும், 8:42 10:42ங்கிறது செகண்ட் ஹாஃப். 10:42க்கு மேலே ஃபுல்லாக பார்த்தோன்னா தேர்டு ஹாஃப் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளேயரை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ வந்து அபிஷேக் சர்மாவை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அபிஷேக் சர்மா வந்து இந்த காமன் 6 பிளேயரில் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அவர் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா சின்னதாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுவும் பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டீமில் நான் வந்து ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, ஸோ இவங்க 2 பேரும் தேர்டு ஹாஃப், அவங்களாம் பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டரில் வர பிளேயர்ஸ். அப்போ அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் அதாவது அந்த 10:30க்கு மேலே எந்த பிளேயரை வந்தாங்கன்னா அவங்க மேட்சை முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஜீசன் அன்சாரியும் பார்த்தீங்கன்னா தேர்டு தான் நல்லா இருக்கு. அப்போ தேர்டுன்னா அந்த ஜீசன் அன்சாரி வந்து அந்த பர்டிகுலர் அதாவது 10:30க்கு மேலே அவர் பவுலிங் போட வாய்ப்பு இருந்தால் தான் அவர் இம்பாக்ட் கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார்.
இதுதான் நம்ம பிரித்து சொல்கிறதுங்கிறது. ஸோ இப்போ இந்த ஓவராலாக பார்த்தோன்னா மும்பைக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு மேட்சில். ஓகே, ஸோ இந்த மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 9:30 to 7:30 to 8:40, 8:40 to 10:40, 10:40 to ஃபினிஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த எந்த டீம் வந்து இந்த பர்டிகுலர் பீரியட்ஸில் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து மும்பை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, விக்கெட்ஸ் அதாவது வந்து ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி இல்லாமல் 40-50 ரன் மாதிரி அடிக்கிறதான கண்டிஷன்ஸ்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இந்த சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ்லாம் டக் அவுட் ஆக கூட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இந்த 3 பர்டிகுலர் பிளேயரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் அந்த ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த மாதிரி ஃப்ளாப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மாவும் டக் அவுட்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸும் அந்த சைடில் டக் அவுட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால 2 மேட்சுமே இந்த ஃபுல் மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விக்கெட் விழுந்து ரன்னு, விக்கெட் விழுந்து ரன்னு, விக்கெட் விழுந்து ரன்னு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸில் போகும். இந்த மேட்ச்சில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது 50 பைசா 60 பைசாவை பிடிக்கிற மாதிரியான ஒரு லாஸ்கெட் புக் செட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷனுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் இந்த மேட்ச்சில். பட் எப்படி பார்த்தாலும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மும்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப் மூணுமே ஒரு மாதிரி மும்பை டாமினண்ட்டாக போய் இந்த மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அவன் செட் தட் அடிக்கடி விக்கெட் போகும்னு நம்ம சொன்ன காரணத்தினால ஒரு 40 ரன் அடிச்சாங்கன்னா அவுட் ஆயிடுவான், 50 ரன் அடிச்சாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்கிற போகிறதுனால இந்த ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனுங்கிறது இந்த 70லேருந்து அந்த சைடு 70லேயே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மும்பை சைடு போய் 50 பைசா 60 பைசாங்கிற மாதிரி புக் செட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது சரி, ஓகே, இப்போ வந்து சினாரியோவை பார்ப்போம். மேட்ச் ஃபுல்லாக சினாரியோவை 2ஆக பிரித்து நான் சொல்கிறேன். மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா பாசிபிளி ஸ்கோர் வந்து லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா டீசெண்டான ஒரு ஸ்கோர் வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மும்பைக்கு தான் சாதகமாக இருக்குது. மொதல் ஹாஃபை வந்து மும்பை பேட்டிங் பண்ணாலும் பவுலிங் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களே டாமினேட் பண்ணுவாங்க மொதல் 45 நிமிஷத்தை. 2வது இருக்கிற அரை மணி நேரம் இந்த லோவர் ஆர்டரை பொறுத்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ 2 லோவர் ஆர்டர்லையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபும் 2 சைடுக்கும் ஒரு மாதிரி நியூட்ரலாக போகிற மாதிரி அந்த 2 ஹவர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பீரியடில் தான் அந்த நான் சொன்ன 50 பைசா ட்ரேடுங்கிறது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் எண்டுக்கு வரும்போது மும்பை டாமினேட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 12-20க்கு மேலே மும்பை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ நேற்று மாதிரி இல்லாமல் மேஜர் மேட்ச் வந்து ஒரு மாதிரி மும்பை சைட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கனால அதில் மேட்ச் ஃப்ளோ பெருசாக ஒர்க் ஆகிறதுங்கிறத விட மும்பை நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். அதனால் இன்னைக்கு மும்பை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மும்பை டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 3 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் மும்பை டாமினேட் பண்ணும், செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு நியூட்ரல், அந்த 2 மணி நேரம் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரியும், கடைசியாக மும்பை டாமினேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரியான கண்டிஷன் தான் இன்றைக்கி மேட்ச் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நீங்கள் ரோஹித் ஆர் ரிங்கிள்டனில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஜஸ்டின் பும்ரா, கரண் சர்மா, மும்பையில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஷான் கிஷனை ட்ரை பண்ணலாம். பேட் கமிங்ஸ் இந்த 2 இன்னிங்ஸுக்குமே எதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். இஷான் கிஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன்லாம் இன்றைக்கி டக்ஸில் போகிறதுனால அவங்கள மோஸ்ட்லி கேப்டனை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அவங்களாம் தேர்ட் ஆப்ஷன் தான் நல்லா இருக்குங்கிற காரணத்தினால இவங்கெல்லாம் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் டிராவஸ் ஹெட், பேட் கமிங்ஸ், நிதிஷ் ரெட்டி, செகண்ட் இன்னிங்ஸ்னு இஷான் கிஷன். ஸோ இந்த 3 பேர்த்தில் கேப்டன்ஷிப் சன்ரைசர்ஸில் மாற்றி போட்டு பாருங்கள். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டன் போட்டு ரிங்கிள்டன், ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தர் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா இந்த 3 பேர்த்தில் நீங்கள் ஷஃபல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா பும்ரா, கரண் சர்மாங்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷஃபல் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட
நான் வந்து எப்பயுமே ஆல்ரவுண்டர்ஸில் தான் கேப்டன்ஸ் போக பார்ப்பேன். ஸோ ஏன்னா அது பவுலிங் பேட்டிங் ரெண்டு வரதுனால. ஸோ என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா பேட் கம்மிங்ஸும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு தோணுது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் போகிறதுனா அதை நீங்கள் ட்ரை பண்ணி கூட பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் see you in another வீடியோ. நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ரியலி டூயிங் குட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண பண்ணிக்கோங்க. லைக்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த சேனலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிகளை நம்ம செய்யலாம். மேட்ச் போகிறதுனால நம்ம வேறு எந்த வீடியோஸும் போட முடியல, மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி இதை பற்றிலாம் போட முடியல. அதில் நம்ம போக போக அது எல்லா விஷயத்துலையும் நம்ம பண்ண பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஐபிஎல் முடிஞ்சோ அதுக்கப்புறமும் ரிலாக்ஸ்டாக நான் அந்த பழைய கண்டினியூ வீடியோஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு எடிட் பண்ணி நிதானமாக பண்ண பார்க்கலாம். இப்போது மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணவே டைம் இல்லை, அதனால் அது பண்ணலை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். Thank you all so much all for your support. We'll see you in another video. Thank you so much all. Love you all.